வாங்கப்பா வாங்கப்பா. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது நம்ம சாப்பிட்ற பாதாம் செடி. இந்த பாதாம் செடி இதை முன்னே காட்டியிருக்கோம் உங்கள்கிட்ட. இப்போ அதை பற்றி நான் காட்ட வரல. பாதாம் செடியில் நம்ம எந்த செடி வளர்த்தாலும் அதில் வந்து மேலே மண் காயாத இருக்க, வெயில் சுடாமல் இருக்க தேங்காய் மட்டை, கருப்பன் சக்கை இது மாதிரி எதையாவது போட்டு மூடி வைக்க சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் செய்ய வேண்டாம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதில் ஃபுல்லாக டேபிள் ரோஸை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அது வேறு கொஞ்சமாக படர்ற பொருள் தான் அது. இந்த செடியில் வேர்லாம் ஒன்றும் அடி வேர் ஆணி வேர்லாம் வராது, இது மேலே படர்றது தான். அதனால் இதை போட்டுட்டோமா, இது என்ன செய்யும், நிழலாக இருக்கும். அதுக்கு நம்ம மண் காயாது. நம்ம தண்ணி விட்டுமா மண் காயாமல் இருக்கும், வதங்காது சீக்கிரம். 2 நாள் கழித்து வந்து பார்த்தாலும் மறந்துட்டோம், தண்ணி விட முடியல, மறந்துட்டோம்னாலும் செடிக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது வந்து நிழலை காற்று வச்சுருக்கோம் இதில். அதே மாதிரி தான் எல்லா செடியிலையும் நான் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இது டீ ட்ரீ பிளான்ட்டு. அதுலேயும் அடியில் பாருங்கள் டேபிள் ரோஸும் இருக்குது. அதில் இன்னொன்று இருக்குது பாருங்கள், அருகம்புல். அருகம்புல் நம்மளுக்கு முக்கியமான ஒரு இடத்துல பிடிக்கிறது. அதனால் அதையும் இதிலே நான் போட்டு வளர்க்குறேன். ஏன்னா தேவைப்படும் போது இதுக்கெல்லாம் அலைய முடியாது நம்மளால். நம்ம அருகம்புல்லை ஜூஸ் மட்டும்தான் போட்டு குடிக்கிறாங்க. ஆனால் நான் ஜூஸுக்காக மட்டும் இதை வளர்க்கலை. உங்களுக்கு லேடிஸுக்கு எல்லாருக்குமே தெரியும், பெண்களுக்கு தெரியும் அருகம்புல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. அதை நம்ம ஆழம் எடுக்கக்குள்ள எதுக்காக இருந்தாலும் அருகம்புல் போடுறாங்கல்ல, போட்டு தான் அதில் தான் அருகம்புல்லும் வேப்ப இலையும் முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. அதுக்கு தான் அதை நம்ம வீட்டில் வளர்க்கணும். முக்கியமாக நம்ம வீட்டில் போட்டு வச்சுருந்தா அது பாட்டு கிடக்கும். அதுக்குன்னு ஒரு பாட்டு பார்த்து நம்ம வளர்க்கணுன்னு அவசியம் இல்லைல்ல. இதை மாதிரி பெரிய பெரிய செடிகள் வளர்க்கக்குள்ள அதில் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் போட்டு வளர்த்துக்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இது பொடுதலை. இது ஒரு வாட்டி வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கட் பண்ணேன். அதை ஏன் வேஸ்ட் ஆகுவானான்னு இதில் எடுத்தாந்து போட்டேன். இது ஆன்லைனில் வாங்கினேன் கேரட் விதை. இது கேரட் வருமா என்னன்னு தெரியல, ஆனால் முளைச்சிருக்கு. இது குப்பைக்கீரை. எல்லாத்தையும் இதில் வேறு சின்ன வேர் தானே, அதனால் இதை மாதிரி பொருளெல்லாம் இதை மாதிரி பெரிய செடிகளில் கூட போட்டுமா நம்மளுக்கு ஊடு பயிருன்னு சொல்லுவாங்க, ஊடு பயிராக வளர்த்துக்கலாம். எல்லாத்துலேயுமே நான் டேபிள் ரோஸ் தான் அதிகமாக போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த கொய்யா செடியில் எப்படி இருக்கணும் பாருங்கள். 2 நாள் தண்ணி விடலைனாலும் வந்து பார்த்தோமா செடிக்கு பாதிப்பு இல்லாத இருக்கும். ஏன்னா அது காய விடாது, பாதுகாத்துக்கும். இந்த டேபிள் ரோஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வளர்க்குறோன்னா ஊடு பயிராக எதை வச்சாலும், கீரை இந்த மாதிரி பொருள் எல்லாம் நம்ம போட்டுமா சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாத்தையும் பெரிய செடிங்க வளர்க்கும்போது அதில் போட்டு வைக்கலாம். அதில் பாருங்கள் மணத்தக்காளி போட்டு வச்சுருக்கிறேன். அது அத்தி செடியில் அடியில் அது இருக்குது. ஏன்னா பெரிய செடிகள் வளர்க்கல. நம்ம ரோஜா செடியில் தான் களை இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி செடிகளில் நம்ம எல்லாத்தையுமே போட்டு வளர்க்கலாம். தேவைப்பட்டு அந்த யூஸ் முடிஞ்சோடனே எடுத்துடலாம். தேவையில்லை அப்படின்னா எடுத்துடலாம். டேபிள் ரோஸ் போட்டு வச்சோமா அதில் வெயில் மண்ணை காய விடாத ஈரத்தை காத்துக்கிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிங்க, தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். பிடிச்சிருக்கா நான் சொல்கிறது முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். எல்லா செடிகளையும் இதே மாதிரி போட்டு வைங்க. நம்மளுக்கு ஒரு செடியிலே 2 லாபம் பார்த்துங்க. 2 விதமாக நம்ம வச்சு வளர்க்குறோம்.